அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த காணொலி எது சம்மந்தமானதுன்னா என்னோடய பிறந்தநாள் சம்மந்தப்பட்ட காணொலி தான். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்னாடியே நிறைய முருக பக்தர்கள், முருகர் சொந்தங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ஜூலை 15. இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், முருகர் அடியார்களுக்கும், முருகர் சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும் மற்றும் எல்லா துறையிலேருந்துமே வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. யூடியூப் சேனல் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த பிறந்தநாள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து என்னோடய கர்மாராய்ச்சியில் கண்டுபிடித்து, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறத இருக்கிற விஷயத்த ஏதோ ஒரு ஞானம் மூலயமா ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு தெரியப்படி அதை நான் வந்து போன வருஷம் என்னோடய ஓம் சரவணபவா நேர்காணல் வந்து சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தநாள் வரப்போ, இப்போ ஜனவரி மாதம் பிறந்தநாள்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத வேதனையோ இல்லை சோதனையோ வருது. பிப்ரவரி மாதம்னா ஜனவரி மாதம் வருதுன்ட்டு அதேமாதிரி ஜூலை 15 என்னோடய பிறந்தநாளுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்தே ஒரு பெரிய டென்ஷன் ஓடிட்டே இருந்துச்சு. அது டென்ஷன்றது எல்லா விதமான எப்பயுமே நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கனாலே அது வேறு விதமான பிரச்சனைலாம் இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். அது காரணம் வந்து நீங்கள் இந்த ஆன்மீகத்தை பரப்பக்கூடாது, சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இயற்கையை வந்து ஒரு நியதி வச்சுருக்கு. மனிதன் துன்பப்பட்டு தான் திருந்தணும், மனிதன் வந்து அவனுக்கு உண்டான ஊழ்வினை கர்மவினை பட்டு தான் திருந்தணும்ட்டு அதில் எத்தனையோ குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள் வழிபாடு செய்து தலையில் பாறாங்கல் விழுன்னா அது சின்ன கூழாங்கல்லாம் மாறி எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இறை பக்தியும் இறை சக்தியும். நீங்கள் இறைவன் எந்த இறைவனாக இருந்தாலும் நீங்கள் இறை வழிபாடு செய்ய செய்ய இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய கருணையான ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அதே சமயத்தில் இயற்கையும் சேர்ந்து நம்ம வழிபடுறப்போ அது வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத அற்புதம் அதிசயமாக மாறும். என்னோடய பிறந்தநாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணுன்ட்டு வந்து நினச்சேன். அது வந்து அரையனார் பெருமானோட முதல் சிலை கொடுக்கணும்ட்டு என்னன்னாலும் அதுக்கு முன்னாடி கொடுத்துடணும், எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் போய் அதை வந்து சமர்ப்பிச்சணும்னு சொல்லி அதே மாதிரி ஜூலை 12 நிகழ்வு நடந்தது. அது எல்லாமே முருகப்பெருமான் கருணைன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு எல்லா நாளுமே பிறந்தநாள் தான். எல்லாமே சமமாக பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இதுதான் இயற்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாடமே. எல்லா நாளும் சமமாக பாருங்கள். நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், இந்த தீபாவளி, பொங்கல் இது எல்லாருமே உன்னத நாள் தான். ஆனால் அன்றைக்கி மட்டும் நம்ம வந்து சண்டை போடாமல் இருப்போம் வீட்டில். அன்றைக்கி மட்டும் சாமி கும்பிடணும் தாண்டி 365 நாளும் சாமி கும்பிடுங்க. 365 நாளும் தீபாவளி பொங்கலாக பாவித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் இந்த பிறந்தநாளும் அடுத்த வருஷம் பிறந்தநாளும் வரும். காலம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அடிக்கடிக்கு எல்லா நல்ல நாளும் எல்லா கெட்ட நாளும் மாறி மாறி வரும். அந்த எல்லா நாளுமே சமமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டனால நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அது இந்த நாகேஷ் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், கஷ்டத்தை வந்து இங்கே வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், தூரத்தை வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம எல்லா துன்பமும். இந்த கலியுகத்தில் எந்த இடத்துல நம்மளோட முருக பக்தி வந்து இந்த துன்பம், வேதனை, சோதனையை வந்து மாற்றுது அப்படின்றத வந்து எத்தனையோ முருகர் அடியார்கள் உணர்ந்துருக்கீங்க. நானும் நிறைய இடத்துல உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன். இனி வரும் காலங்களில் இந்த பிறந்தநாளில் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய அனுபவம் என்னென்னா, எவ்வளோ சோதனை வந்தாலும் முருகப்பெருமானை விட்டுறாதீங்க, அவர் கெட்டியமாக பிடிச்சிங்க. முருகரே இல்லைன்னு உங்கள்கிட்ட யாரா வந்து சொன்னால் கூட அப்படிங்களாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் முருகரை கெட்டியமாக பிடிச்சிங்க. ஏன்னா முருகப்பெருமானை இந்த திருவிளையாடல் செய்வார். ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. இந்த ஒரு வார்த்தை தான். முருகர் இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இந்த முருக பக்தி வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண்கூடாக உணர்கிறேன். எத்தனையோ பிறந்தநாள்கள் கடந்து வந்திருக்கேன். ஆனால் சமீபமாக இந்த முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அற்புத நாள் தான். எப்பயும் போல் வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் தரிசனம், அவருக்கு சங்காபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஆத்மார்த்தமான ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. எப்பயுமே எல்லாருமே பிறந்தநாளுக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருப்பீங்க. அதேமாதிரி அபிஷேகம் செய்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பீங்க. சில பேர் செய்ய முடியலான்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களை அந்த செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையும் காலமும் நேரம் கொடுப்பாரு. இதில் வந்து நான் உணர்ந்த விஷயம்னா, எப்போல்லாம் நீங்கள் அந்த அபிஷேகம் புக் பண்ணி இறைவனுக்கு செய்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் கையில் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்து பிறந்தநாளுக்கு ஒரு புது வஸ்திரம், ஒரு நல்ல நாளுக்கு எப்படி ஒரு வஸ்திரம் எடுத்து நீங்கள் போட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதேமாதிரி இறைவனுக்கும் அதே மாதிரி பாவித்து செய்கின்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ மீண்டும் ஒரு முறை என்னோடய மனமார்ந்த நன்றிகள். சொல்ல வார்த்தையில் உங்களோட அன்புக்கும் பாசத்திற்கும் இறைவன் அற்புதம் அதிசயம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.